நம்மளோட தேவராட்டம் அந்த ஆட்டம் எவ்வளோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதுக்கெல்லாம் ஒரு இருக்கே, அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இருக்கே. அது நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போயிடுச்சு, மறைக்கப்பட்டுருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் என்னோடய பாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாடல்கள்லாம் நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொம்பனில் வர அந்த பாட்டு, அந்த கொம்பனில் ஒரு கோயில் கருப்பர்கிட்ட பூஜை போட்டு பண்ணுற பாட்டு, பருத்தி வீரனில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீரம் படத்தில் கூட அவங்களாம் மிஸ் பண்ணல. வீரமில் கூட அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவங்க ஜெயிச்சுக்க அதில் கூட அவங்களாம் இன்னும் ஹிந்தி படத்துக்கெல்லாம் கூட 1 2 3 4 வரைக்கும் சொல்லலாம். அவங்களாம் நல்லா சீவிட்டெல்லாம் வரலாம், அவ்வளோ டைம் இருக்கும். ஹிந்தி படம்லாம் 1 2 ஆட மாட்டாங்க, நம்ம மாதிரி டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் 5 6 7 இவ்வளோ சொல்லணும், அப்போ தான் அவங்க ரெடியாகி வரும். ஸோ அங்கே கொஞ்சம் அப்படி பழகிட்டாங்க அவங்கெல்லாம். நம்மளாம் 1 2ன்னு பழகிட்டோம். ஏன்னா ஃபிலிமில் வேஸ்ட்டாக போய்டுன்ற அந்த பயத்துலேயும் நம்ம பழகிட்டோம். அதோட போதில் பிஜிஎம் ஃபுல்லாக ஒரே ஷார்ட் தான் இருக்குது. சிம்ரனும் அவங்களும் ஆடுவாங்க. நிறைய புதுப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய லென்த்தி ஷார்ட் இருக்கும். வரியா சாங்கில் இறுதி சுற்றுல லென்த்தியாக இருக்கும், ஆடுகளம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் உங்கள் வேலை மேலே உங்களுக்கு என்றைக்கு போர் அடிக்குதோ அந்த வேலை அன்னையோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருது. எந்த இடம் வரைக்கும் போனீங்களோ அதான் ஸ்டாப். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கலைக்கு ஒரு இலக்கணம் அது மாதிரி ஃபோக்குக்கு அப்படி ஏன் இருக்கே. நம்மளோட தேவராட்டம் அந்த ஆட்டம் எவ்வளோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதுக்கெல்லாம் ஒரு இருக்கே, அதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இருக்கே. அது நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போயிடுச்சு, மறைக்கப்பட்டுருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் என்னோடய பாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாடல்கள்லாம் நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொம்பனில் வர அந்த பாட்டு, அந்த கொம்பனில் ஒரு கோயில் கருப்பர்கிட்ட பூஜை போட்டு பண்ணுற பாட்டு, பருத்தி வீரனில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீரம் படத்தில் கூட அவங்களாம் மிஸ் பண்ணல. வீரமில் கூட அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவங்க ஜெயிச்சுக்க அதில் கூட அவங்களாம் நான் அவங்கள என்னோட நிறைய பருத்தி வீரன்லேருந்து நிறைய பாடல்கள் அவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். தேவராட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம். நடனக்கலைக்குன்னு ஒரு இலக்கண வரையறையோட அவங்க சொல்லித்தராங்க. அதுக்கு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அது ஒரு ஒழுங்குபடுத்தி. ஆமாம், இப்போது ஆமாம் நீங்கள் சொல்லுவது புரிஞ்சுது. இப்போ நான் சொன்ன அந்த கலைகளுக்கெல்லாம் அந்த ஒழுங்குமுறை இருக்குது. தேவராட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டத்துக்கு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரொசீஜராக கற்றுக்கிட்டு வர ஒரு விஷயம் தான். நம்ம ஃபிலிமில் ஆடுற ஃபோக் டான்ஸுக்கு அது இல்லை. நமக்கு அங்கே வந்து ஒரு பயங்கர ஒரு இது இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. அதை நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பட் நாட் வால்கர். அதை நல்ல முறையில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலான்ற ஒரு ஃப்ரீடம் இருக்குது நம்ம சினிமாவில். பட் அந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம்னு ஒரு அதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு வரைமுறை இருக்குது. பரதநாட்டியம் மாதிரியா இருக்குது. வெஸ்டர்னில் இப்போ நீங்கள் பேலே டான்ஸில் எடுத்திங்கன்னா பரதநாட்டியம் மாதிரி தான். அது சின்ன வயசுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அது உடம்புல ஊரும் அந்த ஸ்டைல் வரும். பேலே டான்ஸ், ஸ்டாப் டான்ஸு அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும். அதெல்லாம் ஒரு பரதம் மாதிரி. என்னென்னா கண்டெம்பரரின்றது அது நவீன இதுக்கு நவீன ஸ்டைலுக்காக அது மாற்றப்பட்டது, நவீனமாக்கப்பட்டது. இப்போ பரதத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கண்டெம்பரரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இது இல்லை, எல்லாமே இதுக்குள்ளேருந்து வந்ததுகள் தான். ஒன்றுக்குள்ளேருந்து வந்தது தான். இப்போ பரதம் கற்றுக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. கண்டெம்பரரின்றதே ஒரு நவீனம் தானே, இல்லை நவீனமாக்கப்பட்டது. கண்டெம்பரரின்றது ஒரு ஆமாம். சார், ஒரு நார்மல் மூவியில் கோரியோகிராஃபி பண்ணுறதுக்கும் டான்ஸ் பேஸ்ட் மூவிஸ் ஒரு ஸ்க்ரீன் பிளேலே பார்த்தீங்கன்னா ஏபிசி, லட்சுமி படம்லாம் வந்து டான்ஸே வந்து அது ஒரு மேஜர் பார்ட் எடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இப்போ கோரியோகிராஃபினா அந்த டைமுக்குள்ள நீங்கள் ஒரு 3 days முடிச்சிடலாம்னு சொல்லுவீங்க. பட் இப்போ ஒரு கதையோட இப்போ ட்ராவல் ஆகும்போது அந்த டான்ஸ் ஒரு மெயின் இது எடுக்கும்போது அதில் உங்களுக்கு ஜாஸ்தியான எதுவும் வந்து
உண்மையிலே அதிகமான பங்கு இருக்கும். ஒரு டான்ஸ் படம்னா உண்மையிலே அதிகமான பங்கு இருக்கும். நம்ம அடிக்கடி வேறு வேறு படங்களுக்கு போக முடியாது, நம்ம கூடயே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் டான்ஸ் படம்னா. அது உண்மை தான். ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு அதில் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா பிகினிங்லேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் கூடவே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் எங்கெங்கே எதை பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது எல்லாமே அவர் மைண்டில் இருக்கும். அப்புறம் அதுக்கு உண்டான நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெறும் டான்ஸ் படம் தானே அது. ஸோ நிறைய டான்ஸஸ் இருக்குமே, ஒன்றுக்கும் வேரியேஷன் வெரைட்டிஸ் இருக்கணும். ஸோ நிறைய பங்கு இருக்காது நீங்கள் சொன்னதுக்கு. அப்புறம் இந்த ஸ்டண்ட் டீம் இருப்பாங்க சார், சில கோரியோகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டோட உதவி இருக்கும். ஆமாம், அது எப்படி அவங்களோட எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ அது இப்போ ரோப் போடுறது இந்த அந்த மாதிரி ரோப் ஒர்க் அதுக்கெல்லாம் நம்ம அவங்கள தான் கூப்பிடுவோம். ஏன்னா அதெல்லாம் போட்டு கரெக்டாக பால் தொட்டு பூபதி பாட்டில் ரோப்பில் வருவார், அப்படி வருவார். அதுக்கெல்லாம் அவங்கள தான் கூப்பிட்டு எடுத்தோம். அது இல்லாமல் ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு ஸ்டண்ட்டும் இருக்கணும், ஒரு டான்ஸும் இருக்கணும்னு இப்போ ஒரு பாட்டு எடுத்தேன். அந்த படம் திருப்பதி பிரதர்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க. அது இன்னும் வரல, ரேணுகுண்ட பன்னீர்செல்வம் தான் டைரக்ட் பண்ணோம். அதில் ஒரு சாங் பண்ணோம். ஒரு ஸ்டண்ட்டும் உள்ளே போய்கிட்டு இருக்கோம், ஃபைட் ராஜசேகர் மாஸ்டர் வந்தார், நானும் வந்தேன், 2 பேரும் ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஃபைட்டும் இருக்கும், ஒரு டான்ஸும் இருக்கும். இப்படி ஒரு பாட்டு எடுத்தோம். பட் இன்னும் அந்த படம் வரல. பட் ஸ்டண்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை, சாங்கில் பைக்கு வரணும், வீல் இது பண்ணோம், இதுக்கெல்லாம் அவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இதை முன்னாடியே சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எடுத்து கொடுங்கன்னா அதை கரெக்டாக அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இதை சிங்கில் எடுக்கணுன்னா பாட்டை போட்டு எடுக்கணும்னா நான் பாட்டை போட்டு 1 2 சொல்லுவேன். அவங்க அந்த ஃபைட்டில் அந்த அசிஸ்டண்ட்டை சொல்லிவிடுவார் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் 1 2 சொல்லுவார், அதுக்கு எத்தனை வண்டின்னு. அவங்க எப்போவுமே ஆக்ஷன் தானே சொல்லுவாங்க, நம்ம 1 2 தானே சொல்லுவோம். இன்னும் ஹிந்தி படத்துக்கெல்லாம் போனால் 1 2 3 4 வரைக்கும் சொல்லணும். அவங்களாம் நல்லா சீவிட்டெல்லாம் வரலாம், அவ்வளோ டைம் இருக்கும். ஹிந்தி படம்லாம் 1 2ன்னு ஆட மாட்டாங்க, நம்ம மாதிரி டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் 5 6 7 இவ்வளோ சொல்லணும், அப்போ தான் அவங்க ரெடியாகி வரும். ஸோ அங்கே கொஞ்சம் அப்படி பழகிட்டாங்க அவங்கெல்லாம். நம்மளாம் 1 2ன்னு பழகிட்டோம், ஏன்னா ஃபிலிமில் வேஸ்ட்டாக போய்டுன்ற அந்த பயத்துலேயே நம்ம பழகிட்டோம். ஸோ இங்கே அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தேவை. அவங்க இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது. நாளைக்கு ஏதோ ஒன்று அடிபட்டுடுச்சுன்னா தப்பாயிடும். இந்த சினிமாவுக்கும் டிவி டான்ஸஸுக்கும் ஒரே அசோசியேஷன் இல்லை. இல்லை டிவியும் சேர்க்கப்பட்டிருக்கு உண்மைதான். ஈஸி இல்லை ஈஸி தான். அப்புறம் அதோட போதில் அந்த பிஜிஎம் ஃபுல்லாக ஒரே ஷாட் தானே இருக்கும். சிம்ரனும் அவங்கள ஆடுவாங்க. நிறைய புதுப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய லென்த்தி ஷாட் இருக்கும். வரியா சாங்கில் இறுதி சுற்றுல லென்த்தியாக இருக்கும், ஆடுகளம் லென்த்தியாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டா இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கொள்கையை மாற்றிக்கணும். இப்போல்லாம் எது பேசினாலும் உள்ள தூக்கி போட்டுறாங்க தெரியுங்களே. சரி, எந்த கொள்கையும் இப்போல்லாம் வச்சுக்க முடியாது. உங்கள் இதை மாற்றிக்கணும். பட் நம்ம செய்கிற தொழிலுக்கும் உண்மையாக இருக்கணும். உங்கள் தொழிலை நேசிக்கணும், தொழிலை லவ் பண்ணுங்கள், உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டெஃபினட்டாக உண்டு. ஆனால் உங்கள் வேலை மேலே உங்களுக்கு என்றைக்கு போர் அடிக்குதோ அந்த வேலை அன்னையோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. எந்த இடம் வரைக்கும் போனீங்களோ அதுதான் ஸ்டாப். அதான் ஃபேக்ட். இல்லை நான் ஏதோ சொன்னேன், இவருன்னு அப்படி எதுவும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் இப்போ இந்த விஷயம்லாம் சொல்கிறனால சில விஷயங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. அது அட்வைஸாக எடுத்துக்கிறீங்களா இல்லை இவருக்குன்னா இதெல்லாம் ஓவராக பேச அப்படின்னு எதுவும் எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நான் அந்த சொன்ன விஷயம் கூட அதுதான். நம்ம வேலையை நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணி செய்கிறோமோ அந்த வேலை நம்மளை கைவிடாது. அந்த வேலை எப்படியும் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவோம். இதுவும் உண்மை. நம்ம செய்கிற வேலை மேலே என்றைக்கு ஒருத்தனுக்கு போர்னு ஒரு எண்ணம் வருதோ அன்றைக்கி அந்த மேலே போய்கிட்டு இருந்தது தடப்படும். இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. நான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம் நான் நிறைய இவ்வளோலாம் யார்ட்டையும் எங்கேயும் போய் சொன்னதில்லை. ஒருவேளை இங்கே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம 100 வாட் டெய்லி காலையில் சாமிக்கிட்ட போய் எழுந்துச்சி வேண்டுறோம், கடவுளே நம்ம பெரிய டைரக்டர் ஆகணும், இல்லை கடவுளே நம்ம பெரிய ஆக்டர் ஆகணும், கடவுளே நமக்கு பெரிய சான்ஸ் வரணும், நம்ம பிஸி ஆகணும், அப்படி தானே வேண்டுறோம். எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்கும்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோல் இருக்கும்ல. அந்த கோல் அடைகிறது தானே அவங்கவுங்க டார்கெட்டு. எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்குல்ல, ஒரு கோல் இருக்குல்ல, அதை அடையணுன்றது தானே நம்மளோட எய்மு. ஸோ அந்த எய்முக்கு தான் நம்ம போராடணுமே ஒழிய
நமக்கு அப்புறம் வந்தவன் இவன் இப்படி ஆகிட்டானே, நமக்கு அப்புறம் வந்து அவன் ஒரு படம் டைரக்ட் பண்ணி காரணம் ஆகிட்டான், அதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கூட போட்டுக்கவும் கூட. நம்மளோட கோல் என்ன, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம செய்கிற வேலையை எந்த அளவுக்கு லவ் பண்ணணுமோ அது கைவிடாது. அது நிச்சயம் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும். ஆனால் அந்த போருன்னு வந்துட்டால் அது கஷ்டம், அது வரவே கூடாது. நீங்கள் டயர்ட் ஆவீங்கன்னா கேட்டால் என்னால் சொல்லக்கூட வாய் வரல. நீங்கள் டயர்ட் ஆவீங்களா, எனர்ஜி லெவல் எப்படின்னு கேட்டார். அது நம்ம எப்பவும் அப்படி தான். இல்லை, நான் எதுக்காக அப்போ நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பீங்க, வரணும்னு சாமியெல்லாம் வேண்டுறீங்க, நம்ம வரணும், நம்ம எப்படியாவது ஒரு இடத்த பிடிக்கணும், நம்ம நடித்து பிஸி ஆகணும்லாம் நம்ம வேண்டுறோம். கிடச்சதுக்கப்புறம் பிஸி ஆகிடுறீங்க. இப்போ கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார், இவன் ரொம்ப நாளாக வேண்டுறானே, சரி இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்போமா, சரி கொஞ்சம் உண்டு கொடுக்குறாரு. சரி அந்த பையன் ரொம்ப நாளாக வேண்டாம், கொஞ்சம் கொடுங்க, சான்ஸ் கிடைக்கட்டும். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, போறீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அந்த கடவுள் கேட்பாரான், அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ எப்படி இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறானே, நல்லா செய்கிறாமா, நல்லா போகிறான், நல்லா இருக்கு, அப்படியா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. உங்களை இன்னும் கொஞ்சம் பிஸியாக்குறாரு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. திருப்பி இன்னொரு நாள் வந்து கேட்குறேன், அந்த பையனை இன்னும் கொஞ்சம் பிஸியாக்கிட்டீங்களா, இப்போ எப்படி இருக்கான், பரவாயில்ல, அப்படியா பரவாயில்ல, நல்லா ஃபுல் பிஸியாக்கிடுங்க அப்படின்னாரு. இப்போ நீங்கள் டே ஷூட்டிங், நைட் ஷூட்டிங், அங்கே இப்போ நான்லாம் டேயில் 2 படம்லாம் எடுத்திருக்கேன் ஒரே பாண்டிச்சேரியில். இப்போ ரீசெண்டாக ஒன்று விஷ்ணுவர்தன் சார் படம், ஒன்று சந்தனம் படம், ஒரே டைமில் அங்கே இங்கே அப்படி. ஸோ அவனை இன்னும் பிஸியாக்குன்றார் கடவுள். சரி நல்ல பையனாக இருக்கானே, அவனை இன்னும் பிஸியாக்கு. இப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, கடவுள் ஒரு நாள் வந்து கேட்குறாரு, இப்போ எப்படி அந்த பையன் எப்படின்னு சொல்கிறான், எப்படி இருக்கான், இல்லை டயர்டாக இருக்கான், தூக்கம் வருதான், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்கலாம் சொல்கிறான் நான் ஸ்பாட்டில். ஓ அப்படியா, டயர்ட் ஆகிட்டான், சரி அனுப்பிச்சு வீட்டுக்கு தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்காங்களே, இவங்களோட இதெல்லாம் என்னென்னா ஆக்கல் அழித்தல் படைத்தல். ஸோ இதுதான் அவங்க வேலை. அப்போது இது நான் கேள்விப்பட்டது, எனக்கு ஒருத்தர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இப்போ விஷ்ணுவோட ஜாப் என்னென்னா, அவர் வந்து பொம்மைகளை பிடிச்சி, பொம்மைகள்லாம் உயிர்கள், அந்த உயிர் ரெடி பண்ணி பொம்மையாக ரெடி பண்ணி வைக்கிறார். இப்போ இவர் பிரம்மன் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுருவார். இப்போ சிவன் வந்து எல்லாத்தையும் பூலோகத்தை அனுப்பிச்சி வச்சுறார். இது ஒரு பஞ்ச் ஆஃப் பொம்மைகளை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. இதுதான் அவங்க 3 பேரோட வேலை. ஸோ இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் பொம்மையை ரெடி பண்ணிட்டாங்க, பூலோகத்தை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வயிற்றுலாம் நம்மெல்லாம் பிள்ளையாக பிறந்துட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் தலையெழுத்து ஆல்ரெடி ரிட்டன் எல்லாம் எழுதியாச்சு நமக்கு. இப்போ ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிட்டார், ஒருத்தர் அந்த பஞ்ச் ஆஃப் பொம்மையில் ஒருத்தர் இன்ஜினியர், டாக்டர், இப்படிலாம் ஆகிட்டாங்க. இப்போ செகண்ட் பஞ்ச் ஆஃப் பொம்மை ரெடி பண்ணுறாங்க. இப்போ விஷ்ணு வழக்கம் போல் அவர் ரெடி பண்ணுறாரு, ஒரு பஞ்ச் ஆஃப் பொம்மைகளை ரெடி பண்ணுறாரு. இப்போ பிரம்மன் வராரு, வந்து எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுறாரு. சிவன் வராரு, ஓ எல்லாம் முடிச்சு வச்சிட்டிங்களா, சரின்ட்டு இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மையை அனுப்பிச்சி வச்சுறாரு. இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மை வந்து இப்போ ஃபாரினில் போய் அந்த உருவான அம்மா வயிற்றில் உருவான அந்த குழந்தைகள் ஃப்யூச்சரில் அதுங்க ஒருத்தர் ஃபாரினில் போய் ரிட்டன், ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் ஃப்ளைட் ஓட்டுறாரு, இப்படிலாம். இப்போ தேர்ட் பஞ்ச் ஆஃப் பொம்மைங்களை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் பொம்மை, பஞ்சுனா ஒரு உயிர்கள், அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பொம்மை ரெடி பண்ணிட்டு, இப்போ விஷ்ணு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். இப்போ பிரம்மா வந்தார். வந்துட்டு விஷ்ணு சொல்கிறாரு, முடிச்சிட்டேன் பிரம்மா, நீ தலையெழுத்து எழுதிட்டு. பிரம்மன் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன்னு போகிறார். இந்த போன கேப்பில் சிவன் வந்துட்டார். வந்து ஓஹோ எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்களே, பரவாயில்லையா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டார். இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மை எல்லாம் வந்துடுச்சு, பூலோகத்தில் வந்து எல்லாம் அம்மா கருவாக வந்துடுச்சு. இப்போ பிரம்மன் வந்து பார்க்குறாரு, காணோம், எங்கே காணோம் அப்படின்னு, பொம்மைகள்லாம் காணுமே, எங்கே அந்த உயிர்கள்லாம், பொம்மைனா அந்த உயிர்கள்னு வச்சுக்கோம். அப்போ வந்து எங்கே காணமேனு. அப்போ சிவன் சொல்கிறேன், இல்லை நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் பூலோகத்துக்கு, எல்லாம் இந்த நேரம் அம்மா வயசில் கருவாயிருக்கும். ஐயோ நான் யாருக்கும் தலையெழுத்தே எழுதலையே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், என்ன பண்ணலாம். சரி அப்போது சிவன் ஒரு ஐடியா சொல்கிறார். சரி இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மைகள் அவங்க தலையெழுத்து அவங்க கையில் அப்படின்னு விட்டுறாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதாவது இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மை அவங்கவுங்க தலையெழுத்து அவங்க கையிலன்ட்டு போயிடுறாரு. இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மைங்க யாருன்னா நம்ம சினிமாக்காரங்க தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.